Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பான விசாரணைக்காக டெல்லி புறப்பட்டுச் சென்ற தவிக தலைவர் விஜய் சிபிஐ அலுவலகத்தில் இன்று ஆஜராகிறார். கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27 தவிக தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இது தொடர்பாக ஏற்கனவே கடந்த ஜனவரி 12 மற்றும் 19 தேதிகளில் விஜய் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்திருந்தார். இதைத் தொடர்ந்து 3வது முறையாக மார்ச் 10 ஆஜராகுமாறு அவருக்கு மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டது. கட்சி பணிகள் காரணமாக விஜய் 15 நாட்கள் அவகாசம் கோரியிருந்தார். ஆனால் அதை ஏற்க மறுத்த சிபிஐ மார்ச் 15 ஆஜராகுமாறு உத்தரவிட்டது. இதையொட்டி சென்னை விமான நிலையத்தில் இருந்து விஜய் நேற்று மாலை தனி விமானத்தில் டெல்லிக்கு புறப்பட்டுச் சென்றார். கட்சி நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டோர் அவருடன் சென்றுள்ளனர். டெல்லி தாஜ் மான்சிங் ஹோட்டலில் தங்கும் விஜய் இன்று சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகிறார்.